நான் உங்களை யூத மக்களுக்காக ஜெபிக்கும்படி உற்சாகப்படுத்துகிறேன். நம்முடைய கர்த்தராகிய தேவன் ஆபிரகாமை தெரிந்து கொண்டு ஆபிரகாம் மூலமாக இஸ்ரவேல் தேசத்தை உருவாக்கினார். அவர்கள் மூலமாக தேவனை குறித்த வெளிச்சத்தையும் அறிவையும் இந்த உலகம் முழுவதும் பரப்பியிருக்கிறார். அவர்கள் மூலமாகத்தான் ஆண்டவராகிய இயேசு இந்த பூமிக்கு அனுப்பப்பட்டார். ஒவ்வொரு கிறிஸ்தவனும் இஸ்ரவேல் ஜனத்துக்கு கடனாளிகளாக இருக்கிறோம். அவர்கள் மூலமாகத்தான் நாம் தேவனை குறித்து அறிந்து கொண்டோம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து அறிந்து கொண்டோம். அவர்கள் மூலமாகத்தான் நாம் இரட்சிப்பை அடைந்திருக்கிறோம். ஆகையால் பாருங்கள், நாம் ஒவ்வொருவரும் இஸ்ரவேல் தேசத்துக்கு கடனாளிகளாக இருக்கிறோம். இஸ்ரவேல் மக்களுக்கு கடனாளிகளாக இருக்கிறோம். அவர்களை நாம் நினைவு கூறுவது அவசியம், நியாயம். அவங்கள நம்ம மறப்பது ரொம்ப ரொம்ப தப்பு. அவங்க எப்படி பண்ணாலும் போகட்டும், நம்ம நல்லா இருந்தால் போதும்னு நினைக்கிறது ரொம்ப தப்பு. நம்ம என்ன பண்ணணும், ஒவ்வொரு நாளும் இஸ்ரவேல் தேசத்துக்காகவும் உலகமெங்கும் இருக்கிற யூத மக்களுக்காகவும் ஜெபிக்க வேண்டும். அவர்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், பாதுகாக்கப்பட வேண்டும், அவர்களுக்கு சமாதானம் உண்டாகணும், அவர்களுக்கு செழிப்பு உண்டாக வேண்டும் என்று நாம் ஜெபிக்க வேண்டும். பாருங்கள், இந்த கடந்த ஒரு சில ஆண்டுகளாக யூத மக்களுக்கு விரோதமான ஒரு வெறுப்பு அதிகமாகிக்கொண்டே வருகிறது. உலகமெங்கும் பரவி இருக்கிற இந்த யூத மக்கள் கிறிஸ்தவ தேசங்களில் கூட இப்போ அவ்வளோ பாதுகாப்பாக இல்லை. அவங்களுக்கு விரோதமாக பல காரியங்கள் நடக்குது. நாம் இந்த மாதிரி சூழ்நிலையில் அவங்கள மறந்துடக்கூடாது. அவங்களை நினைத்து பார்க்க வேண்டும். அவருடைய நல்வாழ்வுக்காக, அவர்களுடைய பாதுகாப்புக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். அதனால் மறுபடியும் சொல்கிறேன், இஸ்ரவேல் தேசத்துக்காகவும் உலகமெங்கும் இருக்கிற யூத மக்களுக்காகவும் அவர்களுடைய பாதுகாப்புக்காகவும் அனுதினமும் ஜெபியுங்கள். நீங்கள் இஸ்ரவேல் மக்களுக்கு ஜெபத்தின் மூலமாக ஆசீர்வாதமாக இருக்கும்போது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களுக்கு நன்மை செய்வார். உன்னை ஆசீர்வதிக்கிறவனை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன வார்த்தையின்படி கர்த்தர் நிச்சயமாகவே உங்களை ஆசீர்வதிப்பார்.